வணக்கம். தெனாலிராமன்னு சொன்னாலே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகம் வருது அவரோட புத்திசாலித்தனமும் நகைச்சுவை உணர்வும் தான். ஆனா அந்த அறிவு கூர்மைக்கு பின்னாடி ஒரு தெய்வீக கதை இருக்கு. வாங்க அத பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். ஒரு தெய்வத்தையே நம்மால புத்திசாலித்தனத்தால ஜெயிக்க முடியுமா? என்னங்க இது ஏதோ கற்பனை கதை மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, நம்ம கதையோட ஹீரோ தெனாலிராமன் நிஜமாவே இப்படி ஒரு அசாதாரணமான சவாலை சந்திச்சிருக்கார். அது எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாமா? இந்த கதையோட தொடக்கம் ஆந்திராவுல ஒரு கிராமம். அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான வறட்சி. ஏரி குளம் ஆறுன்னு ஒண்ணு விடாம எல்லாம் வத்தி போச்சு. விவசாயம் சுத்தமா நின்னுடுச்சு. சொல்ல போனா குடிக்க தண்ணிக்கும் சாப்பாட்டுக்கும் மக்கள் ரொம்பவே கஷ்டப்பட்ட ஒரு சோகமான காலாது. இப்படி மக்கள் விரக்தியோட உச்சத்துல இருந்தப்போ அந்த கிராமத்துக்கு ஒரு முனிவர் வராரு. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. அவர் அந்த ஊருக்குள்ள கால் வச்ச அதே நாள்ல வானம் இருட்டிக்கிட்டு வந்து பேய் மழை கொட்ட ஆரம்பிச்சுது. வறண்டு கிடந்த நீர்நிலைகள் எல்லாம் ஒரே நாள்ல நிரம்பிடுச்சு. மக்களோட கஷ்டம் எல்லாம் நொடியில திருந்த மாதிரி ஆயிடுச்சு. ஊர் மக்கள் எல்லாருமே அடடா, இது இந்த முனிவரோட சக்தி தான், இவரே ஒரு தெய்வம்னு சொல்லி அவரை கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா அந்த கூட்டத்துல ஒரே ஒருத்தர் மட்டும் வேற மாதிரி யோசிச்சாரு. ஆமாங்க, அது நம்ம ஹீரோ தெனாலிராமன் தான். அந்த சின்ன சந்தேகம்தான் கதையில ஒரு பெரிய திருப்பு முனையா அமைய போகுது. தெனாலிராமன் எப்படி வித்தியாசமா யோசிச்சாருன்னு சொல்றதுக்கு ஒரு சூப்பரான உதாரணத்தை சொல்றாரு. அதுதான் காகமும் பழமும் கதை. ஊரே அந்த முனிவரை கொண்டாடிட்டு இருக்கும்போது நம்ம தெனாலிராமன் மட்டும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாரு. சுத்தி இருந்தவங்களுக்கு எல்லாம் கோவம். ஏன்பா சிரிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவர் சொன்ன அந்த ஓமை இருக்கே, செம்ம. தெனாலிராமன் சொன்ன லாஜிக் ரொம்ப சிம்பிள். பாருங்களேன், ஒரு காக்கா பனைமரத்துல வந்து உட்காருது. அதே நேரம் நல்ல பழுத்த ஒரு பனம்பழம் கீழே விழுது. இப்போ அந்த காக்கா உட்கார்ந்ததாலதான் பழம் விழுந்துச்சுன்னு சொன்னா அது சரியா இருக்குமா? கண்டிப்பா இல்ல. அது மாதிரிதான் முனிவர் வந்ததும் மழை பெஞ்சதும் எதேச்சியா நடந்த விஷயம். ஒண்ணு நடந்ததும் இன்னொன்னு நடந்தா அதுக்கு இதுதான் காரணம்னு நாமளே முடிவு பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாரு. இதுக்கு பேர் தான் தர்க்க ரீதியான சிந்தனை. இப்படி ஊரே கொண்டாடுற ஒருத்தரை பார்த்து இப்படி சொன்னா அந்த முனிவருக்கு கோவம் வந்திருக்குமே நீங்க நினைக்கலாம். ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட். அவர் கோவப்படல. அதுக்கு பதிலா தெனாலிராமனுக்கு ஒரு சவாலையே கொடுத்தாரு. ஒரு பெரிய சக்தியை தேடி போக சொன்னாரு. நிஜமாவே அந்த முனிவர் ரொம்ப ஞானி. அதனாலதான் தெனாலிராமனோட தர்க்கத்தை கேட்டு அவர் கோவப்படல. உண்மைய பேசுற அந்த தைரியமும் அந்த கூர்மையான அறிவும் அவரை ரொம்பவே கவர்ந்துடுச்சு. ஆஹா, இவன் கிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால அந்த முனிவர் தெனாலிராமன் கிட்ட சொல்றாரு, உன்கிட்ட இயற்கையாவே ஒரு பெரிய திறமை இருக்கு. ஆனா அது மட்டும் போதாது. நீ சக்தி வாய்ந்த காளி தேவியோட அருளை பெற்றா உன்னோட வாழ்க்கை மொத்தமா மாறிடும். பெரிய பேரும் புகழும் உன்னை தேடி வரும். உன்னோட புத்திக்கு ஒரு தெய்வீக அங்கீகாரம் கிடைக்கும்னு சொல்லி அவருக்கு வழிகாட்டினாரு. சரி, இப்போதான் கதை அதோட கிளைமேக்ஸ்க்கு வருது. ஒரு பக்கம் ஒரு சாதாரண மனுஷன், இன்னொரு பக்கம் மகா சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். ரெண்டு பேரும் நேருக்கு நேரா சந்திக்க போறாங்க. முனிவர் சொன்னதை கேட்டு தெனாலிராமன் நேரா காளி கோயிலுக்கு போய் கடுமையா தவம் இருக்காரு. அவரோட அசைக்க முடியாத பக்தியை பார்த்து மனமிறங்கிய காளி தேவி கடைசியில அவர் முன்னாலே வந்து நிக்கிறா. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க முன்னாடி 1000 தலைகளோட பயங்கரமான உருவத்துல ஒரு தெய்வம் வந்து நின்னா என்ன பண்ணுவீங்க? நம்மள மாதிரி ஆளுங்கன்னா பயத்துல அப்படியே உறைஞ்சு போயிடுவோம் இல்லையா? ஆனா தெனாலிராமன் பயப்படல, கொஞ்சம் கூட நடுங்கல. அதுக்கு பதிலா அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து கெக்கலி கொட்டி சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. காளி தேவிக்கே ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல. என்னடா இது, நம்மளோட இந்த உருவத்தை பார்த்தாலே எல்லாரும் பயந்து ஓடுவாங்க, இவன் மட்டும் எதுக்கு இப்படி சிரிக்கிறான்னு கொஞ்சம் கோபமாவே கேட்டா. ஏன்பா சிரிக்கிறேன்னு? எங்கதான் இருக்கு தெனாலிராமனோட அல்டிமேட் புத்திசாலித்தனம். ரொம்ப பணிவா தேவி கிட்ட சொல்றாரு, தாயே தப்பா நினைக்காதீங்க. எனக்கு சாதாரணமா சளி பிடிச்சாலே இந்த 2 கைய வச்சு ஒரு மூக்கு சிந்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவேன். உங்களுக்கு 1000 தலை 1000 மூக்கு இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு சளி பிடிச்சா இந்த 2 கைய வச்சு எப்படி சமாளிப்பீங்கன்னு யோசிச்சேன். அதான் சிரிப்பு வந்துருச்சுன்னு சொன்னாரு. அவ்வளவுதான். இத கேட்டதும் காளி தேவியோட கோபம் எல்லாம் காத்துல பறந்து போச்சு. அவங்களாலேயே சிரிப்பை அடக்க முடியல. அந்த பயங்கரமான சூழ்நிலையை கூட தன்னோட புத்தியால நகைச்சுவையா மாத்தினானே, அந்த தைரியமும் அறிவும் தேவியையே அசர வச்சிடுச்சு. பாத்தீங்களா, அந்த ஒரு சிரிப்பு தெனாலிராமனோட தலையெழுத்தைய மாத்திருச்சு.
அவரோட பயமில்லாத குணத்துக்கும் அந்த சமயோஜித புத்திக்கும் கிடைச்ச ஒரு தெய்வீக பரிசு அது. தெனாலிராமனோட புத்திய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்ட காளிதேவி அவருக்கு சில வரங்களை கொடுத்தாங்க. நீ பெரிய பேரும் புகழும் அடைவாய், உன்னை இனிமே எல்லாரும் விகடகவின்னு கூப்பிடுவாங்க. அது மட்டும் இல்ல, உனக்கு வாழ்க்கையில எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் என்ன நினைச்சுக்கோ, நான் கண்டிப்பா உனக்கு உதவிக்கு வருவேன்னு ஆசீர்வதிச்சுட்டு மறைஞ்சிட்டாங்க. சோ இந்த தெனாலிராமன் கதை மூலியமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? லாஜிக்கா யோசிக்கிறதும், பயப்படாம தைரியமா இருக்கிறதும், மத்தவங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறதும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதை நமக்கு சாதகமா மாத்திடும். யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில இத சரி பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிற ஒரு பிரச்சனைய கொஞ்சம் வேற கோணத்துல, ஏன் கொஞ்சம் நகைச்சுவையா அணுகுனா என்ன ஆகும்? இத பத்தி யோசிங்க. நாம அடுத்த பகுதியில சந்திப்போம். வணக்கம். கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமன்னு சொன்னாலே புத்திசாலித்தனத்துக்கும் நகைச்சுவைக்கும் பஞ்சமே இருக்காது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான கிளாசிக் கதையை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போகலாம். யோசிச்சு பாருங்க, ஒல்லி பிச்சானா எலும்பும் தோளுமா இருக்கிற ஒரு குதிரை அது எப்படி ஒரு பெரிய பலமான படை தளபதியே தோற்கடிக்க முடியும்? என்னடா இது, நம்புற மாதிரியே இல்லையேன்னு தோணுதா? இந்த கேள்விக்கான பதில் அதுதான் இந்த கதையோட சுவாரஸ்யமே. மனசுல வச்சுக்கோங்க, கடைசியில இதுக்கு விடை கிடைக்கும். சரி, இந்த கதை எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, மன்னர் கிருஷ்ணதேவராயரோட ஒரு சூப்பரான பிளான்ல இருந்துதான். அதாவது, போர் எதுவும் இல்லாத அமைதியான நேரத்துல தன்னோட உலக புகழ்பெற்ற குதிரைப்படைய எப்படி எப்போதுமே தயாரா வலுவா வச்சுக்கிறதுங்கிறது தான் அந்த திட்டம். கிருஷ்ணதேவராயர் ராஜ்யம்னாவே அவரோட குதிரை படைக்கு ஒரு தனி மவுசு உண்டு. அவங்களோட பலமே அதுதான். அந்த குதிரைகள்லாம் சும்மா சாதாரண விலங்குகள் கிடையாது. அது அந்த ராஜ்யத்தோட கௌரவம், பெருமை, பாதுகாப்பு எல்லாத்தோட ஒரு சின்னம். அப்போ மன்னரோட பிளான் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள், ஆனா செம்ம பிரில்லியன்ட். போர் இல்லாத நேரத்துல ராஜ்யத்துல இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு குதிரையை கொடுத்துடுறது. அதை வளர்க்கறதுக்கு, அதுக்கு சாப்பாடு போடுறதுக்கு அரசாங்கமே காசும் கொடுத்துடும். இதனால குதிரைங்க எப்பவுமே நல்லா சாப்பிட்டு திடகாத்திரமா போருக்கு ரெடியா இருக்கும். பாத்தீங்களா எவ்வளவு நல்ல ஐடியா? ஆனா கதையில ஒரு ட்விஸ்ட் வேண்டாமா? இந்த திட்டத்தை எல்லாரும் அப்படியேவா ஃபாலோ பண்ணுவாங்க? இங்கதான் நம்ம ஹீரோ புத்திசாலி தெனாலிராமன் என்ட்ரி கொடுக்கிறாரு. அவர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கிறாரு. நாட்டு மக்கள் எல்லாருமே ராஜா சொன்ன மாதிரியே தங்களுக்கு கொடுத்த குதிரைகளை ரொம்ப பாசமா நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. ஆனா தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரையும் அதை பார்த்துக்க பணமும் கிடைச்சது. ஆனா அவர் மனசுல வேற ஒரு கணக்கு ஓடிட்டு இருந்துச்சு. தெனாலியோட தந்திரம் என்னன்னு பாருங்க. மத்தவங்க எல்லாம் குதிரைக்கு நல்லா சாப்பாடு போட்டு அதை கொள்ளு கொள்ளுன்னு வளர்த்தாங்க. ஆனா இவரு தன்னோட குதிரைய ஒரு சின்ன ரூம்ல அடைச்சு வச்சுட்டு ஒரு ஓட்ட வழியா கொஞ்சோண்டு புல்ல மட்டும் காட்டிட்டு இருந்தாரு. அரசாங்கம் கொடுத்த காசு எல்லாம் அழகா பாக்கெட்ல போட்டுக்கிட்டாரு. பாவம், அந்த குதிரை போக போக வெறும் எலும்பும் தோலுமா தான் நின்னுச்சு. இப்பதான் கதையில அசல் சூடே பிடிக்குது. திடீர்னு ஒரு நாள் மன்னர் ஒரு சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் அறிவிக்கிறாரு. கூடவே நீளமான தாடி வச்ச குதிரைப்படை தளபதியும் வராரு. இப்போ தெனாலிராமனுக்கு நிலைமை கொஞ்சம் டைட் ஆகுது. மன்னரோட இந்த திடீர் உத்தரவு தெனாலிராமனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஐயோ, நம்ம தில்லாலங்கடி வேலையெல்லாம் வெளியே வந்துருமேன்னு ஒரு பதட்டம். ராஜ்யத்துல இருக்கிற எல்லா குதிரைகளும் அரண்மனைக்கு முன்னாடி கம்பீரமா வந்து நிக்குது. அப்ப மன்னர் கேக்குறாரு, தெனாலி, எல்லாரோட குதிரையும் இங்க நிக்குது, உன்னோடத காணோமே. தெனாலி கொஞ்சம் கூட அசராம உடனே ஒரு பொய் அழுத்து விடுறாரு. மகாராஜா, என் குதிரை பயங்கர முரட்டுத்தனம், அதனாலதான் அதை கூட்டிட்டு வர முடியல. வேணும்னா உங்க தளபதி அனுப்புங்க, அவராலதான் அதை அடக்க முடியும்னு சொல்லி தளபதிக்கு ஒரு பெரிய ஸ்கெட்ச் போடுறாரு. ராஜா சொன்னதும் தெனாலி பேச்ச நம்பி அந்த தளபதி நேரா அவரோட வீட்டுக்கு வராரு. அப்பாப்பா, அப்படி என்னதான் முரட்டு குதிரை அதுன்னு பாக்கலான்னு அந்த சின்ன கொட்டகையோட ஓட்ட வழியா ரொம்ப ஜாக்கிரதையா எட்டி பாக்குறாரு. இங்கதான் கதையோட காமெடியே ஆரம்பிக்குது. பல நாளா பட்டினியா கிடந்த அந்த குதிரை தளபதியோட நீண்ட தாடிய பாத்துடுச்சு. அது என்ன நினைச்சது தெரியுமா? யாரோ நமக்கு புல்கட்டு நீட்டுறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்குச்சு. அடுத்த செகண்ட் தபக்குன்னு தளபதியோட தாடிய இது புல்லுன்னு நினைச்சு கவ்விருச்சு. அவ்வளவுதான், தளபதி அம்மானு காத்துறாரு. பாருங்க, எப்பேற்பட்ட பெரிய தளபதி ஒரு நோஞ்சா குதிரை கிட்ட போய் இப்படி மாட்டிக்கிட்டாரே. சரி, இப்போ நாம கதையோட கிளைமேக்ஸ்க்கு வந்துட்டோம். உண்மையெல்லாம் வெளியே வருது. ராஜாவுக்கு கோவம் தலைக்கேறுது. ஆனா இந்த மாதிரி நேரத்துல கூட தெனாலி தன்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு எப்படி தப்பிக்கிறாருன்னு பாருங்க. தளபதியோட அலறல் சத்தம் கேட்டு என்னடா நடக்குதுன்னு ராஜாவே நேரா ஸ்பாட்டுக்கு வந்துட்டாரு. அந்த கொட்டகையை உடைச்சு பார்க்க சொல்றாரு.
உள்ள பார்த்தா எலும்பும் தோலுமா ஒரு குதிரை, அதோட வாயில தளபதியோட தாடி. இத பார்த்ததும் ராஜாவுக்கு கோபம் உச்சிக்கு போயிடுச்சு. ராஜா எவ்ளோ கோபமா இருந்தாலும் நம்ம தெனாலி கொஞ்சம் கூட பயப்படல. ரொம்ப கூலா இப்படி சொல்றாரு, மகாராஜா பாருங்க, குதிரை இவ்ளோ வீக்கா இருக்கும்போதே தளபதியோட தாடியை விட மாட்டேங்குது. ஒருவேளை நான் இதுக்கு நல்லா சாப்பாடை போட்டு வளர்த்திருந்தேன்னா இப்ப தளபதியோட நிலைமை என்ன ஆகியிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அடேங்கப்பா, இந்த ஒரு பதிலே மொத்த சீனுமே மாறி போச்சு. தெனாலியோட இந்த சமயோஜிதமான பதில கேட்டதும் ராஜாவுக்கு கோபம் போயே போச்சு. அடக்க முடியாம கொள்ளுன்னு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. கோபம் எல்லாம் காத்துல பறந்து சிரிப்பு மட்டும்தான் அங்க இருந்துச்சு. கடைசியில என்ன ஆச்சு? புத்திசாலித்தனம் தண்டனையே ஜெயிச்சது. தெனாலியோட அந்த நகைச்சுவை உணர்வை பாராட்டி ராஜா அவரை மன்னிச்சுட்டாரு. இப்போ நாம ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வருவோம். ஒரு நோஞ்சாங்குதிரை தளபதியை தோற்கடிச்சது. ஆனா உண்மையில தெனாலியோட புத்திசாலித்தனம் தான் அந்த கோபத்தை ஜெயிச்சது. இது நம்மளுக்கும் ஒரு விஷயத்த சொல்லுது இல்லையா? ஒரு பெரிய கோபத்தை கூட ஒரு சின்ன சிரிப்பால, ஒரு நகைச்சுவையால மாத்திர முடியுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம். பேராசை அது ஒரு மனுஷனை எங்க வேணாலும் கொண்டு போய்விடும் இல்லையா? ஆனா அதே பேராசைய புத்திசாலித்தனம் வச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? வாங்க, தெனாலிராமனோட ஒரு சூப்பரான கதை மூலமா இத பத்தி நாம இன்னைக்கு பார்க்கலாம். கதையோட மையமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விதாங்க. ஒரு குதிரை, அதையும் வெறும் ஒரு காசுக்கு விற்க முடியுமா? அதே சமயம் ஒரு சாதாரண பூனைய போய் 500 காசுக்கு விற்க முடியுமா? என்னங்க சொல்றீங்க? இது எப்படி சாத்தியம்? வாங்க கதைக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். சரி, நம்ம கதையோட ஹீரோ தெனாலிராமன். அவருக்கு ஒரு சமயம் உடம்புக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. புத்திசாலித்தனத்துக்கும் நகைச்சுவைக்கும் பேர் போன ஆளுதான். ஆனா பாருங்க, அவர்கிட்டயே வைத்தியம் பார்க்க காசு இல்ல. இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துலதான் நம்ம கதை ஆரம்பிக்குது. வேற வழியே இல்லாம தெனாலிராமன் அந்த ஊர்லயே ரொம்ப அநியாய வட்டி வாங்குறதா பேர் போன ஒருத்தர்கிட்ட கடன் கேட்க போறாரு. இங்கதான் பாருங்க, புத்திக்கும் பேராசைக்கும் நடுவுல ஒரு பெரிய ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அப்போ தெனாலிராமன் ஒரு சத்தியம் பண்றாரு. நான் நல்லபடியா குணமாயிட்டேன்னா என்கிட்ட இருக்கிற அந்த உயர் ரக அரேபிய குதிரைய ஒரு நல்ல விலைக்கு வித்து உங்க கடனை அடைச்சிடுறேன்னு சொல்றாரு. இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. குதிரைய வித்து வர பணத்தை தரேன்னு தான் சொல்லிருக்காரு. இந்த ஒரு வார்த்தை தான் மொத்த கதையையுமே திருப்பி போட போகுது. சரி, இப்படியே கொஞ்ச நாள் போகுது. தெனாலிராமனும் முழுசா குணமாயிட்டாரு. ஆனா அவரு கொடுத்த வாக்குறுதியும் சரி, வாங்கின கடனும் சரி, ரெண்டும் அப்படியேதான் நிக்குது. மாச கணக்குல ஆகியும் தெனாலி கிட்ட இருந்து காசு வரல. வட்டிக்காரருக்கு ஒரே கோவம். பொறுமையெல்லாம் போய் நேரா தெனாலி வீட்டுக்கே வந்துட்டாரு. என் பணத்தை உடனே கொடுன்னு சத்தம் போடுறாரு. இப்பதான் கதையில ஒரு ட்விஸ்ட். தெனாலிக்கு கடனை ஏமாத்துற எண்ணம் எல்லாம் இல்ல. அதுக்கு பதிலா அந்த வட்டிக்காரரோட அடங்காத பேராசைக்கு ஒரு மறக்க முடியாத பாடம் சொல்லி கொடுக்கணும்னு முடிவு பண்றாரு. அதுக்கு ஒரு செம்ம பிளானும் போடுறாரு. அவ்வளவுதான், தெனாலியோட அட்டகாசமான திட்டம் இப்ப ஆரம்பமாகுது. அவரு தன்னோட குதிரையோட சேர்த்து ஒரு சாதாரண பூனையையும் கூட்டிட்டு சந்தைக்கு போறாரு. இத பார்த்த ஜனங்களுக்கெல்லாம் ஒரே குழப்பம். என்னடா இதுன்னு பாக்குறாங்க. சந்தையில போய் அந்த தங்கம் மாதிரி ஜொலிக்கிற அரேபிய குதிரைக்கு தெனாலி வச்சு விலை என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்க, வெறும் ஒரே ஒரு பொற்காசு. ஆனா அது கூட இருந்த அந்த சாதாரண பூனை இருக்குதே, அதோட விலைய கேட்டப்பதான் எல்லாருக்கும் தலை சுத்திடுச்சு. அதோட விலை முழுசா 500 பொற்காசுகள். இதுல தெனாலி ஒரு கண்டிஷனும் போட்டார். யாரு குதிரைய வாங்கினாலும் கண்டிப்பா இந்த பூனையும் சேர்த்துதான் வாங்கணும், தனித்தனியாலாம் கிடையாதுன்னு சொல்லிட்டார். என்ன ஆச்சரியம்னா, ஒரு பணக்காரர் இந்த வித்தியாசமான கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டு மொத்தம் 501 பொற்காசுகளை கொடுத்து ரெண்டுத்தையும் வாங்கிட்டு போயிட்டாரு. அப்போதான் தெனாலிக்கு தன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தெரிஞ்சது. இந்த வியாபாரம் முடிஞ்சதும் வட்டிக்காரர் கோபத்தோட தெனாலிய பார்க்க வராரு. இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. இங்க பாருங்களேன், வட்டிக்காரர் என்ன நினைச்சாரு? குதிரை நல்ல விலைக்கு போகும், நமக்கு பெரிய தொகை கிடைக்கும்னு கனவுல இருந்தாரு. ஆனா தெனாலி அவர் கையில கொண்டு வந்து கொடுத்தது என்னவோ குதிரைய வித்த காசான வெறும் ஒரே ஒரு பொற்காசுதான். இத பார்த்ததும் வட்டிக்காரருக்கு கோபம் தலைக்கேறிடுச்சு. இப்பதான் தெனாலி தன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டுறாரு.
ஐயா, நான் குதிரைய வித்து வர்ற காசை தர்றேன்னு தானே சொன்னேன். இதோ குதிரைய ஒரு காசுக்கு வித்தேன், அந்த ஒரு காசு உங்ககிட்ட கொடுத்துட்டேன். நான் சொன்ன வார்த்தைய காப்பாத்திட்டேன்ல அப்படின்னு சொல்றாரு. பாத்தீங்களா, சட்டப்படி அவர் சொன்னதுல தப்பே இல்ல. கடைசியா இந்த பஞ்சாயத்து ராஜா கிட்ட போகுது. எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட மன்னர் தெனாலியோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி தெனாலி செஞ்சதுதான் சரின்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. சரி, இவ்வளவு புத்திசாலித்தனமான இந்த கதையில இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? வாங்க பார்க்கலாம். இந்த கதையோட நீதி ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமானதுங்க. அளவுக்கு அதிகமா ஆசைப்பட்டா கடைசியில ஏமாற்றம் தான் மிஞ்சும். அந்த வட்டிக்காரரோட பேராசை தான் அவரையே இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுச்சு. தெனாலியோட புத்திசாலித்தனம் அது அப்படியே வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு. கடைசியா உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட இந்த பகுதியை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். புத்திசாலித்தனம் எப்போ உண்மையான ஞானமா மாறுது? தெனாலி பண்ணது வெறும் தந்திரமா, இல்ல அநியாயத்தை எதிர்க்கிறதுக்காக பயன்படுத்தின ஒரு ஞானமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.